ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சிறை. எப்போதாவது பூக்கும் குறிஞ்சி மலர் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுவாங்க. சில நல்ல படங்கள் தான் இந்த படத்துக்கு வந்து அது கண்டிப்பாகவே போட்டு வைக்கலாம். படத்துடைய ஆரம்ப காட்சியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. லோகேஷ் கனகராஜ் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார் ஒரு படத்துக்கு, இந்த படத்தோட ஆரம்ப காட்சியை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. அதை மாதிரியே நான் சொல்கிறேன், இந்த படத்தோட ஆரம்ப காட்சியை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. என்னென்னா ஆரம்ப காட்சி ரொம்ப சிம்பிள். பஸ்ஸில் வந்து ஒரு கைதி வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. யார்? விக்ரம் பிரபு வந்து ஒரு சிறைக்காவலர். அவர் வந்து ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த கைதி வந்து அதில் வந்து தப்பிக்கிறாங்க. அந்த தப்பிக்கிற போது ஒரு பசுக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. அதாவது மிளகாப்படியை ஒரு பாக்கெட்டில் கரைச்சி மூஞ்சில் எரிஞ்சு அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த ரவுடி. அப்போ ஒரு ஃபைட் ஒன்று மேக்கிங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது பெரிய பிரம்மாண்டம் 10 பஸ் உடையுது அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக. ஆனால் அதுக்குள்ளே ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டோட எண்டில் ஒரு கன்ஷாட் ஒன்று இருக்குது. சும்மா அப்படி விக்ரம் பிரபு அப்படி தூக்கி வச்சு நிற்கும் போது ஆட்டா அப்படி சொல்லி அப்போ அங்கேயே நம்ம எல்லாரும் ஃப்ளாட் ஆயிரும், உட்காந்துரும், செட்டில் ஆயிரும். இது வேற மாதிரியான ஒரு மேக்கிங் உள்ள ஒரு படம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம உட்கார வச்சிடறாங்க. இப்போ வந்து படத்தோட கதையை பற்றி நம்ம பேசலாம். நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு சிறை காவலர். யார்? விக்ரம் பிரபு. அவர் வந்து ஹீரோ அக்ஷய்குமார், அவர் ஒரு கொலை குற்றவாளி. அவரை கூட்டிகிட்டு இந்த மாதிரி வாய்தாவுக்கு போகும்போது ஒரு முக்கியமான கிரைம், ஒரு முக்கியமான அசம்பாவிதம் அங்கே நடக்கக்கான ஒரு சூழல் கிரியேட் ஆகுது. அந்த சூழல் என்ன, அந்த சூழல் ஏன் வந்துச்சு, இவர் ஏன் கொலை குற்றவாளி ஆனார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இது இல்லாமல் இந்த கதையின் ஊடாக, அந்த கதைக்கு உள்ளாக ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு காதல் கதை ஒன்று இருக்குது. அந்த காதல் கதை நடக்கிற வருடம் 1997. இந்த கதை லைவில் நடக்கிறது வந்து 2003. ஆக 5 வருடமாக அக்ஷய்குமார் வந்து ஜெயிலில் இருக்கார். அவர் ஏறி இருந்தார், இவர் வெளியில் வருகிறாரா, இவருடைய காதல் என்னவானது என்பதுதான் இந்த படத்துடைய திரைக்கதை. திரைக்கதையை எழுதி இயக்கியிருப்பவர் வந்து திரைக்கதை வந்து தமிழ் எழுதியிருக்காரு. கதையும் அவர் தான், வசனமும் அவர் தான். கூடுதலாக இயக்குனர் திரைக்கதையில் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இயக்குனருடைய பெயர் வந்து சுரேஷ் ராஜகுமாரி. நல்லா கவனிக்கணும், ராஜகுமாரிங்கிறது அவங்க அம்மாவுடைய பெயரா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இயக்குனருக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காரை பரிசீலித்தார் ப்ரொடியூசர். ஏன்னா தமிழ் சினிமாவில் எங்கேயுமே இப்படி நடந்ததே கிடையாது. படம் ஜெயிச்ச பிறகு தான் கார் வாங்கி கொடுப்பாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கார் வாங்கி கொடுத்தாரு. படம் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டில் அதை வந்து இயக்குனர் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்காரு. இப்போ நடிகர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நடிகர் பற்றி பேசும்போது தான் விக்ரம் பிரபுடைய அந்த பெருந்தன்மையை, அவருடைய அந்த அற்புதமான குணத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு. படத்தில் அவர் அழகாக நடிச்சிருக்காரு, 2-3 இடத்துலலாம் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவருக்கு அடிப்படையான ஒரு நல்ல குணம் இருக்குது பாருங்கள், அதை நான் சொல்கிறேன். சமீபத்தில் ரஜினியோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம். படையப்பா ரீரிலீஸ்க்காக ரஜினி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் ரஜினி என்ன சொன்னார்னா, படையப்பா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து நீலாம்பரி வந்து மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிரு படையப்பான்னு சொல்லி அதோட முடிகிற மாதிரி தான் படத்தை முதல்ல பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. கேசரிக்குமார் இதை சொல்லும்போது ரஜினி சொன்னாங்க, இல்லை வேண்டாம் சார், நீலாம்பரி அப்பா அப்படி அடங்கி போகிறவாள்ல, அப்பா அப்படி எதிர்த்து நிற்கிறவா, அப்படி சொல்லி அவள் அப்படி முடியணும் சார் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. கேசரிக்குமார் பயந்துறான், சார் படம் அவங்க மேலே முடிஞ்சிரு சார், மொத்த ஸ்கோரும் அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்கள் ஃபேன்ஸ் என்ன கேட்டுருவாங்க சார், உங்கள் மேலே படம் முடியாது, அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க பேர அப்படின்னு சொல்லி கேசரிக்குமார் பதறியிருக்கார். ரஜினி சொல்லி இல்லை நம்மளுக்கு படம் தான் முக்கியம், அப்படி பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு அடுத்து அந்த பெருந்தன்மை வந்து விக்ரம் பிரபுட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய காட்சிகளில் கதாநாயகன் விக்ரம் பிரபு தான், மாற்றமே இல்லை. ஆனால் கதையின் நாயகன் ஒருத்தர் இருக்கார்ல இதில், அந்த அக்ஷய்குமார், அவர் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு. அவருடைய பேக் ஸ்டோரி, அவருடைய லைஃப், அவர் மேலே நமக்கு வரக்கூடிய பரிதாபம், அவர் மேலே நமக்கு வரக்கூடிய பச்சாதாபம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஹீரோ எதிர்பார்ப்பாங்க. ஆனால் விக்ரம் பிரபு வந்து இல்லை, அந்த கதை நல்ல கதை, அந்த கதை ஒரு மனிதன் பேசுது, இதில் நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அந்த பரந்த மனப்பான்மை தான் இன்றைக்கி ஒரு நல்ல சினிமா வந்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார், முதல் ஆப்ஷன் எங்களுக்கு விக்ரம் பிரபு தான் வந்தார் அப்படின்னாரு. ஏன்னா மற்ற ஹீரோக்கள் சம்மதிப்பாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அக்ஷய்குமாரை பொறுத்த வரைக்கும் யாருமே இங்கே அறிமுக நடிகன் அப்படின்னு அவரை சொல்லிடவே முடியாது. ஒவ்வொரு பிரேம்லேயும் அந்த பையன் வந்து சின்ன பையன் தான். இன்றைக்கி வந்து இளம் கதாநாயகர்கள் இல்லை, காதல் கதை எழுதுறதுக்கு இளம் கதாநாயகர்களுக்கு நம்மளுக்கு இல்லை. ஸோ ஒரு நல்ல இளம் கதாநாயகனாக அவர் வந்து வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். அற்புதமான நடிப்புங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பின்னி படம் எடுத்திருக்காப்புல. அதுக்கடுத்து படத்தை முக்கியமாக தாங்கக்கூடிய ஒரு கேரக்டரை யார் வர்றாங்கன்னா அனிஸ்மா அனில்குமார். அந்த அக்ஷய்குமாரோட ஜோடியாக அந்த பொண்ணு வருது. கிட்டத்தட்ட பின்பாதி படத்தை மொத்தமாக ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ் இருக்குல்ல, அந்த அப்பாவியான முகம், எப்படியாவது நம்ம வாழ்ந்துட மாட்டோமா, எப்படியாவது நம்ம ஆசைப்பட்டவனோட இணைந்து வாழ்ந்துட மாட்டோமா, நம்ம வாழ்க்கை எங்கேயாவது மாறிடாதா, அவனுக்கு ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு துளி நம்பிக்கையோட ஒரு ஜீவன் அலையும் இல்லையா, அதை அற்புதமாக கடத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட ஒரு கவிதை ஒன்று படிச்சிருக்கேன், எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கை இருந்தால் அற்புதங்கள் நிகழ்ந்துன்னு சொல்லி அந்த பொண்ணு பயணிக்கிற இடங்கள்லாம் நமக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுருவோம்.
அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு சீன் இருக்குது, ஹீரோயினுக்கு அக்காவுக்கும் இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சீன் இருக்குங்க. அதெல்லாம் சான்ஸ்லெஸ், வாய்ப்பே இல்லை. அந்த சீனில் வந்து கண்ணீர் வந்துட்டு நம்மளை அறியாமல் அந்த அளவுக்கு எமோஷனலை வந்து பேக்கேஜ் பண்ணி டைரக்டர் கொண்டு போயிருப்பார். 2 பேரும் அப்படி நடிச்சிருப்பாங்க, மானவாரியாக நடிச்சிருப்பாங்க. துண்டு துண்டாக நடிக்கிற சின்ன சின்ன கேரக்டர்கள் கூட ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்துச்சு. ஒரு வரலாற்றை எப்படி பதிவு பண்ணுறாங்க பாருங்கள். 1997 அந்த ஹீரோடைய காதல் கதையை காட்டும்போது தெருவில் வந்து டெக் வச்சு படம் போடுற ஒரு தொழில் பார்ப்பார் ஹீரோ. அப்போ வந்து கிழவிங்க எல்லாம் உட்காந்து இந்த ராசாவின் மனசில் பாட்டை பார்த்துட்டு அந்த தாயினின் கோயிலை பார்த்து எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் வந்து அஜித் படம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து அஜித் படத்தை வந்து அவர் வந்து ஆசை படத்தை போடுவார். ஏதோ சும்மா டிவி ரிப்பேர் ஆகிட்டுன்னு ஏதோ ஒன்று ஏமாற்றி ஆசை படத்தை போடுவார். அப்போ ஒரு கிளவி சொல்ல, எனக்கு இந்த படம் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போங்க. அது உண்மையில அந்த காலத்தில் அப்படி இருக்கும். காதல் படங்களை அந்த காலத்து பாட்டிமாருக்கு வந்து சின்ன பிள்ளைங்க கூட பார்க்க மாட்டாங்க, பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க பிடிச்சா கூட. இந்த வரலாறுலாம் இந்த நேட்டிவிட்டியெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அது கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம் அந்த ஊரோட நிலப்பரப்பு இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார். இப்போ ஸ்டண்ட் அந்த பஸ்ஸில் நடக்கிற ஃபைட்டில் அவருடைய சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு. லைட்டிங்கு எல்லாமே அட்டகாசமாக கூடி பொருந்தி வந்துச்சு. ஜஸ்டின் பெர்பாரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு மனுஷன் பொழிச்சிட்டார், சொல்ல வார்த்தையே இல்லை. அட்டகாசமான அந்த மாண்டேஜ் சாங்ஸ் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக்கு அவ்வளோ நம்மளை என்கேஜிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. படத்தை வந்து ஒரு மாதிரி தூக்கி காப்பாற்றிக்கிட்டே இருந்துச்சு. அசுரன் படத்தில் 2ஆம் பாதியில் எப்படி இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு மாதிரி தடன் போகல, அதை மாதிரி இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து எடிட்டிங்கும் அவ்வளோ அற்புதமான ஸ்கிரிப்டான எடிட்டிங். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த படத்தோடைய ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு காட்சி முடியும் போதும் நமக்குள்ள ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போதோ என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு 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 நல்ல நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே. சுஜாதா சொல்லுவார், ஒரு படத்தில் 60 காட்சிகள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு காட்சியை எடுத்துட்டா மொத்தம் 59 காட்சியும் குழம்பிடணும். அதோட அர்த்தம் என்னென்னா, தேவையில்லாத ஒரு காட்சி கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். எந்த இடத்துலையும் ஒரு காட்சி கூட வேஸ்ட்டு கிடையாது. நம்மளுடைய டைம் ஒன்று கூட வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகவே இல்லை. முக்கியமாக சமீப காலமாக நாங்கள் பார்த்த படங்களில் யாருமே ஃபோன் எடுக்கலை. இந்த 2 படத்தில் யாருமே ஃபோன் எடுத்து பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு அட்டகாசமான படம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த கதை வந்து உண்மையான கதை, உண்மை கதை. தமிழில் அவர் வந்து முதல்ல போலீஸ் அதிகாரியாக இருந்து அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணி தான் அவர் சினிமாவுக்கு வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டானாக்காரன் படத்தோட இயக்குனர் அவர் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு உண்மை கதை. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் அவர் வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார், படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. சினிமா இருக்கும்போது கொஞ்சம் எப்போதுமே சொல்லுவாங்க, உண்மை வந்து நிஜத்தை விட கற்பனையோட கொடுமையாலாம் இருக்கும், அதனால் நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு படம். நிச்சயமாக இந்த சிறை உங்களை சிறைபிடிக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.